அரசியல்ல ஒவ்வொரு நகர்வுலயும் கட்டம் கட்டுவாங்க. ஆமா தானே? கண்டிப்பா. ஒவ்வொன்னும் சிக்கல் தான். இனி விஜய்க்கு அடுத்து எடுத்து வைக்கிற எல்லாமே சிக்கல் தான். ஏன்னா ஆதவ அர்ஜுன் ஓயாம பேசிட்டாரு. எக்கச்சக்க வார்த்தைகள போட்டு. அப்படின்னும்போது அது எல்லாம் விஜய் மேல தான் அந்த தாக்குதல் வரும். கரெக்ட்டுங்களா இல்லையா? கண்டிப்பா. திமுக போன்ற கட்சி விஜய தான் தாக்க போறாங்க. அப்படி இருக்கும்போது அதை எதிர்கொள்ளணும்னா இனியும் தாக்குவாங்க திமுக. யார விஜய் தரப்பையோ, தாவேக்காவையோ. அப்படின்னும்போது இன்னும் அதுக்கும் ஒரு 10 நாள், 15 நாள் நம்ம காத்திருந்து காத்திருந்து தான் பதில் சொல்லுவாங்களா? இனி வர்ற நாட்கள் அரசியல் தினந்தோறும் டெய்லி அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல இன்னைக்கு கரூர்னுடைய இன்சிடென்ட் ம். இந்தியாவுல இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் நடக்காத ஒரு துர்நிகழ்வு. ம். அப்படிதான் எல்லா பத்திரிகையில வந்த செய்தி இதுவரைக்கும் நம்ம வந்து இந்தியாவிலே எந்த ஒரு கட்சிக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்டாம்பீட்ல வந்து 41 பேர் உயிர் போனதா சரித்திரமே இதுவரைக்கும் இல்ல. ம். அந்த மாதிரி வந்து ஒரு 2 வருஷம் 9 மாசம் ஆன கட்சிக்கு வந்து பழுத்த மரத்துக்கு தான் கல்லடிப்படும்பாங்க. இங்க பச்சை மரத்துக்கே அந்த அளவுக்கு அடி விழுந்திருக்கும் போது, ம். அதுல இருந்து அவங்க ஏன்னா இது எந்த கட்சிக்கும் நடந்திருக்காது. ம். இன்னைக்கு 75 ஆண்டு கால திமுகவுக்கு கூட இந்த அனுபவம் கிடையாது. ம். 100 ஆண்டு கால காலத்துல இருக்க காங்கிரஸ்க்கு இந்த அனுபவம் கிடையாது. ம். அப்படி இருக்கும்போது இத கடந்து வரதுங்கிறதே ஒரு பெரிய சேலஞ்ச். இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றங்கிறதே ஒரு பெரிய சேலஞ்ச். ம். ஆனா அந்த சூழ்நிலையிலயும் அவங்க தன்னுடைய அந்த பேலன்ஸை இழக்காம ம். வாய்க்கு வந்ததையெல்லாம் எதுவும் பேசுறேன். ஏன்னா எல்லா இடத்துலயுமே அவங்களும் பார்ப்பாங்களே, நீங்களும் நானும் இல்ல டிவி இது பார்க்குற எப்படி மாதிரியே. மெச்சூர்ட் பாலிடிக்ஸ்னு அணுக முடியும்? பார்க்கிறவங்க விஜய் வீட்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டாருங்க. எல்லாரும் ஓடி போயிட்டாங்க ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு. இப்படியெல்லாம் விமர்சனம் வந்ததுல்ல. இது எல்லாத்துக்கும் இன்னைக்கு குடுக்குற பதில் என்னன்னா, நாங்களா ஓடி போனோம்? ஏன் கலைஞர் கைதின் போது யார் ஓடி போனது? அவங்க மகனே ஓடி போனாருன்னு இன்னைக்கு சொல்றாங்கல்ல. ம். இவ்வளோ பதில வச்சுக்கிட்டு ஏன் சார் அன்னைக்கே பதில் குடுத்துருக்கலாமேன்னு நான் கேட்கிறேன். இது வந்து உங்கள் மேல் வைக்கக்கூடிய தாக்குதல். மிகப்பெரிய தாக்குதல் நடந்தா தீர்மானம் போடுற நீங்க, அன்னைக்கே இதற்கெல்லாம் நீங்க பதில் குடுத்துருக்கலாமேன்றது தான் வாதத்த நான் வைக்கிறேன். திரும்ப திரும்ப நான் அதான் கேட்கிறேன். அததான் சொல்ல வரேன். நீங்க அன்னைக்கு பதில குடுத்திருக்கிறத விட, இன்னைக்கு இந்த பதில குடுக்கறதுடைய பவர் தான் ஜாஸ்தி. இந்த பவர் ஜாஸ்தி. அன்னைக்கும் இதே பவர். அன்னைக்கு கலைஞருடைய மகன் ஸ்டாலின் எங்க ஓடி போனார்னு அன்னைக்கு கேட்டிருந்தாருன்னா, அது வெறும் சாதாரண ஒரு அரசியல் சண்டையா மாறி இருக்கும். சரி. இன்னைக்கு வந்து உங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணும்போது நீங்க எங்க எதிர்குதிச்சு ஓடுனீங்கன்னு கேட்கும்போது, ம். இன்னைக்கு பாருங்க இது நாளைக்கு அத்தனை மீடியாலையும் இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலயும் விவாதிக்கப்படும் இது. ம். அப்போ இது எந்த நேரத்துல எந்த பதிலு குடுத்தா அதனுடைய தாக்கம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ம். அந்த தாக்கம் வந்து அன்னைக்கு சொல்லியிருந்தா கூட இவ்வளவு தாக்கம் கிடைச்சிருக்காது. இன்னைக்கு சொல்லும்போது ம். அவ்வளவு தாக்கம். ஏன்னா மக்கள் கிட்ட அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த இன்சிடென்ட் பத்தி என்ன டெவலப்மெண்ட் நடந்துட்டு இருக்கு, என்ன பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குங்கிறத அந்தந்த மாநிலத்தில் இருக்கிறதுக்கு தெரியுதோ இல்லையோ, தமிழ்நாட்டில் இந்த தாவேகா பட்டின இந்த பிரச்சனையை இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அரசியலை பார்க்குறவங்க அத்தனை பேருக்கும் தெரியுது.